வணக்கம். இதுவரையிலும் வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு வாகை தமிழா சேனல்ல நம்ம பார்க்க போறது மஞ்சள் காமாலைக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். மஞ்சள் காமாலை வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுடைய கண்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கிறதும், அவங்களுக்கு யூரின் வந்து மஞ்சள் கலர்ல போனா மஞ்சள் காமாலை இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு வந்து பசி எடுக்கிற, அதாவது பசியின்மை இருக்கும், வாமிட் சென்ஸ் இருக்கும், இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதை நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிலிருபின் அப்படிங்கிறோட அளவு கிட்டத்தட்ட 1 மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு அதிகமாகும் போது மஞ்சள் காமாலையோட தன்மையை அதை வச்சுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுல என்னென்னலாம் நிரந்தர தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது கீழாநெல்லிய வந்து பயன்படுத்தினா மஞ்சள் காமாலை சரியாயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இது கீழாநெல்லி. நீங்க இது வந்து எடுத்துக்கங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அளவு கீழாநெல்லி எடுத்துக்கங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி. உங்களுக்கு பொன்னாங்கண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலனா, உங்களுடைய கீரைக்கார அம்மாட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க கொண்டுட்டு வந்துருவாங்க. இதுல வந்து 2 வெரைட்டி ஆஃப் பொன்னாங்கண்ணா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ. ஒயிட் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பஞ்ச் ஈக்குவலாவே எடுத்துங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் எல்லோ கலரும் இருக்கு. அதாவது மஞ்சள் கலர் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலர் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க எதை வேணாலும் எடுத்துலாம். இது 3 வந்து ஈக்குவலா எடுத்துங்க. இன்னொன்னு நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது சீரகம். இந்த சீரகம் இதை 3ஐயும் பயன்படுத்தி நீங்க என்ன பண்ண மோர்ல கலந்து நீங்க சாப்பிட போறீங்க. அதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர் வந்து மோர் எடுத்துக்கிட்டேன். இப்ப இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜார், மிக்சி ஜார்ல இது எல்லாத்தையும் ஈக்குவலா போட்டு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. அது கூட நீங்க இந்த சீரகத்தையும் சேர்த்திருங்க. சீரகத்தையும் சேர்த்திட்டு எப்படி அதை வந்து மோர்ல கலக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழாநெல்லி, இது 3ஐயும் சம அளவுல, அதாவது ஒரு சின்ன கைப்பிடி அளவு எடுத்தா போதும். நான் அது கூட சீரகம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன், அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை வந்து நீங்க வந்து 1 டம்ளர் வந்து மோர் எடுத்துக்கங்க. மோர் எடுத்துட்டு இதுல வந்து நீங்க அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, எல்லாத்தையும் கொட்டிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு உப்பு வந்து பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுடைய 1 டம்ளர் மோர்ல இந்த மாதிரி கலந்துட்டு டெய்லியும் காலையில வெறும் வயிற்றுல நீங்க வந்து மஞ்சள் காமாலை இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா 1 மாதம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பிலிருபினோட அளவு ரத்தத்துல வந்து குறைஞ்சிருக்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். நீங்க டெஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிலிருபினோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும். ஏன்னா கீழாநெல்லி மட்டும்தான் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு தரும் வழிய. மத்தபடி நீங்க டேப்லெட்ஸ் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களை டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்ஸ் நீங்க எடுத்துங்க. இதை சைட் பை சைடு நீங்க வந்து டெய்லியும் 1 நாள் கூட தவறாம காலையில வெறும் வயிற்றுல மோர்ல இதை வந்து டெய்லி நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கும். இது மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவு காரம், உப்பு இதெல்லாம் தவிர்த்துட்டு சாப்பிட முயற்சி பண்ணுங்க. அது இல்லாம நான்வெஜ், அதாவது அசைவ உணவை முழுமையா நீங்க வந்து தவிர்த்திடணும். அசைவ உணவு உட்கொண்டீங்க அப்படின்னா மஞ்சள் காமாலைக்கு பெரிய எதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசைவ உணவு தான். அதாவது பத்திய சாப்பாடு சாப்பிடும்போது அசைவ உணவை தவிர்த்துருங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முட்டை வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். அதுல என்ன அப்படின்னா மஞ்சள் கருவை எடுத்துட்டு ஒயிட் மட்டும் வெள்ளை பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுல புரதம் இருக்கிறதுனால அது உங்களுடைய கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து என்னதுன்னா சிலருக்கு வந்து மஞ்சள் காமாலையே இருக்காது, ஆனா வந்து கல்லீரல் பாதிப்பு இருக்கும். அவங்களும் வந்து இது தொடர்ச்சியா உட்கொண்டுட்டு வரலாம். இந்த மோரை மஞ்சள் காமாலை இல்லாதவங்க கூட நீங்க எடுத்துட்டு வரலாம். எப்படின்னா வாரத்துல 1 முறை நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு மோர் ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவா இருக்கும், உடம்பு வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். கல்லீரல் வந்து பாதிப்பானவங்க இந்த மோரை பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பா கல்லீரல் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிடும். இது உணர்வுபூர்வமா உணர்ந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க அது வந்து உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். அதனால மஞ்சள் காமாலை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை வந்து கீழாநெல்லியை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம்.
எடுத்திருக்கோம். கீழாநெல்லி கூட, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, அது மட்டும் இல்லாம சீரகம், இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சம அளவுல எடுத்து நீங்க மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு 1 டம்ளர் மோர்ல டெய்லியும் காலையில நீங்க வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை நிரந்தர தீர்வு பெறலாம். இதை பயன்படுத்திட்டு கண்டிப்பா உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய நெய்பர்ஸ், உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க ரிலேஷனுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு மஞ்சள் காமாலை இருக்கலாம், அவங்களாவது பயன்பெறட்டும். இந்த மாதிரி வீடியோஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.